பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இரண்டாவது நாளாக இன்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 1,67,000 தேர்வர்கள் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இரண்டாம் தாள் தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. எத்தனை பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர். தேர்வு மையத்துக்குள் காலை 8:30 மணிக்குள் 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலதாமதமாக வரக்கூடிய தேர்வர்களுக்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சைதாப்பேட்டையில் அமைத்திருக்கக்கூடிய அந்த மையத்திற்குள் காலதாமதமாக வருகை தந்த தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாமல் வெளியே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு நடுவே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது நடைபெற்று வருகிறது. பல ஆசிரியர்களினுடைய கனவாக இருக்கக்கூடிய தங்களினுடைய தகுதியை நெறிப்படுத்தி அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு தேர்வாகத்தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு காலை முதலே ஆசிரியர்கள் தங்களினுடைய மையங்களுக்கு வருகை தந்து தங்களினுடைய தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து தேர்வானது 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடியும். சரியாக 3 மணி நேரம் தேர்வானது நடைபெற உள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.